அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகும் கதை சரசு எனும் தாயில்லாத பெண்ணை பற்றிய கதை. சரசுவை வளர்த்த பெரியம்மா அவளை பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அதுக்கு பிறகு சரசுவோட வாழ்க்கை என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை எழுதியவர் என் பத்மா அவர்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். சரசு, என்ன முடிவு பண்ணியிருக்க? பெரியம்மாள் கொடியில் துணிகளை உலர்த்தும் சாக்கில் சரசுவை பார்க்காமலே கேட்டாள். சரசு புதிதாக வந்திருந்த பத்திரிகையிலிருந்து கண்களை எடுக்காமலே பதில் சொன்னாள். ஏன் முடிவு எதுக்கு? நீ தான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டியே. பெரியம்மாவுக்கு ஆற்றாமை தாங்காமல் ஆத்திரம் வந்தது. கடங்காரி, ஒன்ன போய் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டாளே என்று வெடித்து விழுந்தன சொற்கள். சிரித்துக்கொண்டே புத்தகத்தில் முகத்தை இன்னும் ஆழமாக பதித்து கொண்டாள் சரசு. என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? பெரியம்மா அலுப்புடன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தது கூட அவளை அசைக்கவில்லை. பெரியம்மாவுக்கோ விஷயத்தை அத்துடன் விட்டுவிட்டு தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் இஷ்டமில்லை. அவள் தொடர்ந்தாள். அந்த பையன்... சச்சு தலையை நிமிர்த்தி பெரியம்மாவை பார்த்தாள். பின் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தாள். அந்த பையன் ராஜாவாட்டமா இருக்கான். நீயோ எனக்கு வங்கி, ஒட்டியானம், கழனி, காடு வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்க போற. பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. சரசுவின் குரலில் இருந்த ஏளனமும் நிதானமும் உள்ளே குமுறும் எரிமலையை போர்த்தும் ஒரு போர்வைதான் என்று பெரியம்மாவுக்கு தெரிந்திருந்தது. இந்த எடுப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை என்று புலம்பிக் கொண்டே பெரியம்மா எழுந்து உள்ளே போனாள். சரசுவால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. அந்த ராஜா அவளை பெண் பார்க்க வந்தது நினைவுக்கு வந்தது. ராஜாவின் அம்மாவுக்கு சச்சுவுக்கு போட போகும் நகைகளின் லிஸ்டிலேயே திருப்தி ஏற்பட்டு விட்டது. ஒரு அசட்டு சிரிப்புடன் ராஜாவின் அம்மா தன்னுடைய தீர்ப்பை தெரிவித்து விட்டாள். பையனும் தன்னுடைய ராஜாத்தனத்துக்கு அந்த பெண்ணின் கருப்பு நிறமும் நீண்ட பற்களும் சதை பற்றில்லாத உடல்வாகும் சரிப்பட்டு வருமா என்று யோசித்ததாகவே தெரியவில்லை. மோட்டு வலையை பார்த்தபடியே தாயாரின் பேச்சு சாமர்த்தியத்தை ரசித்து தலையை ஆட்டியவாறு உட்கார்ந்திருந்தார். அவர்களுக்கெல்லாம் எதில் நாட்டம் என்று சரசுவுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இந்த பெரியம்மா இப்படி ஒன்றும் தெரியாதவளாக இருக்கிறாளே. ஒருவேளை எல்லாம் புரிந்தும் புரியாத பாவனையில் இருக்கிறாளோ என்று தோன்றியது சரசுவுக்கு. சரசு பிறந்த உடனே தன் தாயை விழுங்கிவிட்டவள். தந்தைக்கு வேறு புது குடும்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டதால் அரியா பருவத்திலேயே கணவனை இழந்துவிட்ட பெரியம்மாதான் அவளுக்கு ஒரே துணை. பெரியம்மாவின் கட்டுப்பாட்டில் வளர்ந்திருந்தாலும் அவளுடைய மனதில் அசாதாரணமான முதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அவள் மனமே அவளுக்கு உற்ற தோழியாக இருந்தது. மணிக்கணக்கில் கற்பனை உலகில் சஞ்சரிக்க பழகி கொண்டு விட்டாளாதலால் வெளியார்களின் தோழமை அவளுக்கு அவசியமாகவே இருக்கவில்லை. தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் அவளுக்கு சகஜமாக இருந்தது. மனதில் பட்டதை உடைத்து பேசும் அவள் வழக்கம் யாருக்குமே பிடிக்கவில்லை. மற்றவர்கள் சரசுவை அசடு என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் தன்னுடைய மனதில் தான் ஒரு சமர்த்து என்றும் கெட்டிக்காரி என்றும் அவள் நினைத்து கொண்டாள். எப்படியோ பெரியம்மாவின் மனம் போலவே சரசுவின் கல்யாணம் அந்த ராஜாவுடன் நிச்சயமாகிவிட்டது. சரசுவின் விருப்பு வெறுப்பு பற்றியெல்லாம் யாருமே கவலைப்பட்டதாக தெரியவில்லை. திருமணத்தன்று அவளே தன்னை பிரமாதமாக அலங்காரம் செய்து கொண்டாள். அதை பார்த்து பெரியம்மாவே வியப்படைந்தாள். ஓரக்கண்ணால் அதை கவனித்துவிட்ட சரசு, எல்லா நகைகளையும் எதுக்கு போட்டுக்கிறேன் தெரியுமா? இந்த கல்யாணமே அதுக்காக தானே நடக்குது என்றாள். அதை கேட்ட பெரியம்மா, அசட்டு பிசட்டுன்னு பேசாத என்று கடிந்து கொண்டாள். மணமாகி சரசு புகுந்த வீட்டுக்கு போய்விட்டாள். அவளுடைய கணவன் ராஜாவாகவே மிடுக்காக அவளிடமிருந்து ஒதுங்கி இருந்ததிலிருந்தும், மாமியார் தன்னிடமிருந்து அவளுடைய பிள்ளையை பாதுகாத்ததிலிருந்துமே சரசுவுக்கு அந்த வீட்டில் தனக்கு என்ன ஸ்தானம் என்பது புரிந்துவிட்டது. ஆனாலும் அவள் உற்சாகமாகவே இருந்தது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அதிசயமாக இருந்தது. வீட்டு வேலைகளை செய்வதிலும்
அக்கம்பக்கத்து குழந்தைகளை கூட்டி வைத்து விளையாடுவதிலும் அவள் பொழுது போய்விட்டது. இவை எல்லாவற்றையும் விட சரசுவுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு கிணற்றங்கரையில் துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து கொண்டு தன்னை போன்ற உள்ளமும் எண்ணங்களும் கொண்டவனாக தன் கணவன் வாய்த்திருந்தால் தன் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும் என்று நினைத்து பார்ப்பதுதான். உள்ளத்தாலேயே வாழ்வதில் ஒரு தனி இன்பம் கண்டாள் அந்த பேதை பெண். சரசுவின் கணவனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே அவளை பாதிக்கவில்லை. உல்லாசமாக அவன் வெளியே திரிந்ததையும் அந்த உல்லாசத்துக்கு விலையாக அவளுடைய நகைகள் ஒவ்வொன்றாக மறைந்ததையும் அவள் துளியும் சலனமில்லாமல் கவனித்து வந்தாள். அவளுடைய ஒரே குறை இதையெல்லாம் பெரியம்மாவுக்கு தெரியாமல் மறைக்க முடியவில்லையே என்பதுதான். ஏண்டி இப்படி அழைச்சு போயிருக்க? விசேஷம் எதுவும் இல்லையா என்று பெரியம்மா அவளை பார்த்து சம்பிரதாயமாக விசாரித்த போது கூட சரசுவின் மாமியார் முந்திக்கொண்டு, ஒரு விசேஷத்துக்கும் இப்ப அவசரம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேரும் தொல்லை இல்லாம இருக்கட்டும் என்று பதில் கூறினாள். பெரியம்மா சரசுவை தன்னுடன் வந்து சில நாட்கள் இருக்கும்படி அழைத்தாள். அதற்கும் சரசு மறுத்துவிட்டாள். முன்னெல்லாம் என்னை எப்ப வெளியே அனுப்புவோமான்னு இருந்தேன், இப்ப எதுக்கு இந்த உபசாரம் என்று விளையாட்டாகத்தான் கேட்டாள். ஆனாலும் அதை கேட்ட பெரியம்மாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அதற்கு பிறகு அவள் சரசுவை பார்க்க வரவில்லை. அவள் போன சில நாட்களிலேயே சரசு தன் மாமியாருடன் அவளை கடைசியாக வழியனுப்ப செல்ல நேர்ந்தது. பெரியம்மாவின் காரியங்கள் முடிந்த பிறகு அந்த வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் ஒரு துரும்பு கூட விடாமல் சரசு தன் மாமியாருக்கு இணையாக தானும் மூட்டை கட்டியதை பார்த்து ஊரே அதிசயித்தது. இந்த அசட்டோட சாமர்த்தியத்தை பாரே என்று அவர்கள் கூறியதையும் அந்த அசடு கேட்டு ரசித்தது. சரசுவின் கதையில் அடுத்த திருப்பம் அவள் கணவனின் மறுமணம். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டதோ தெரியவில்லை. ஆனாலும் கோர்ட்டு, வக்கீல், கேஸ் என்று ஏதாவது வரப்போகிறதோ என்று அவள் கணவன் தயங்கிய போது, இந்த அசட்டுக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் ஏதுடா என்று அவள் மாமியார் சமாதானம் கூறியதும் அவள் காதில் விழுந்தது. அவன் தன் புது மனைவியை தனியாக வைத்து விட்டபடியால் இந்த நிகழ்ச்சியும் சரசுவை பாதிக்கவில்லை. தன்னுடையவன் என்று ஒரு நாளும் நினைக்காத கணவனின் மறுமணம் கூட அவளுக்கு பெரிய துயரமாக தோன்றவில்லை. பொல்லாதவர்கள் லேசில் போக மாட்டார்கள் என்று சொல்வார்கள். சரசுவின் மாமியார் நல்லவளோ பொல்லாதவளோ ஒரு நாள் கூட படுக்கை போடாமல் திடீரென்று ஒரு நாள் இறந்து போய்விட்டாள். துக்கத்துக்கு வந்திருந்தவர்களில் சிலர் இந்த அசட்டுக்கு இனிமேலாவது விடியணும் என்ற அனுதாபத்துடன் சொன்னபோது சரசுவுக்கு சிரிப்புத்தான் வந்தது. தன்னுடைய நிலை தான் எதிர்பார்த்தது போல ரகசியமாக இல்லை என்பதில் சரசுவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். வந்த கூட்டமெல்லாம் கலைந்து சென்றது. சரசு அன்றுதான் முதலாக தன் கணவனுடன் அந்த வீட்டில் தனியாக இருந்தாள். இரவு வேலையெல்லாம் முடிந்த பிறகு வழக்கம் போல் சமையலறையிலேயே தலைப்பை உதறி போட்டுக்கொண்டு படுத்தவள் காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள். எதிரே அவள் கணவன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. தாய் ஒருத்தியே உறவென்று நம்பியிருந்த அவன் திடீரென்று அனாதையாகிவிட்டது போல் அவளுக்கு தோன்றியது. அந்த பொண்ணையும் இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க என்று கணவனுக்கு சமாதானம் கூற நினைத்தாள் அவள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவளுடைய கணவன் அசட்டு சிரிப்புடன், இந்த சமையலறையிலேயே நீ எதுக்கு படுத்துக்கணும் என்று கேட்டான். உலகம் குறிப்பிட்ட விடிவு காலம் இதுதான் என்பது சரசுவுக்கு புரிந்தது. அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரேலென அங்கிருந்து வெளியே சென்றாள் அந்த அசடு. அவள் பார்வையில் இருந்த ஏளனம் அவனை குறுக வைத்தது. கிணற்றங்கரையில் அமர்ந்திருந்த சரசுவுக்கு இரவு போனதே தெரியவில்லை. அவள் சுய உணர்வு வந்து மறுபடியும் வீட்டுக்குள் சென்றபோது அது காலியாக இருந்தது. உள்ளே போன சரசு ஒரு காகிதத்தை எடுத்து எழுத ஆரம்பித்தாள். உங்களுக்கு உங்கள் அம்மாவிடமாவது உண்மையான அன்பு இருந்திருக்கும் என்று நினைத்திருந்தேன். இப்போதோ அவளிடம் உங்களுக்கு இருந்ததும் வெறும் பயம்தான் என்று தோன்றுகிறது. என்னுடைய உடைமைகளில் உங்களுக்கு சேர வேண்டியதை எல்லாம் ஏற்கனவே சந்தோஷமாக கொடுத்து விட்டேன். எஞ்சி இருப்பதை அடைய உங்களுக்கு தகுதி இருப்பதாக நான் கருதவில்லை.
இப்படிக்கு சரசு என்று எழுதி அதை அருகில் இருந்த மேஜையின் மேல் வைத்தாள். இந்த பரந்த உலகில் இதுவரை பல்வேறு சோதனைகளை ஏற்ற சரசு தன்னுடைய துணிமணிகளுடன் வெளியேறினாள். கையில் பிரஷுடன் கிணற்றங்கரையில் நின்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன் மனைவியை பார்த்து, இந்த அசடு காலங்காத்தால எங்க போகுது என்று கேட்டது சரசுவை சிறிது தயங்க வைத்தது. ஒரு நிமிடம் நின்று அவரை பார்த்துவிட்டு அலட்சியமாக சிரித்தாள். இந்த உலகத்துல உன்னை விட சமத்து வேற யாரும் இல்லை என்று அவளுடைய மனம் உறக்க சொன்னது. மனம் அளித்த தைரியம் அவளுடைய கால்களுக்கு அசாதாரண வலுவை அளித்தது. ஒற்றையாக உலகை எதிர்கொள்ள நடந்தாள் அவள். கதை முடிவடைந்தது. இந்த கதை 1967ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.